எசேக்கியேல் 48:35. சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோல் ஆகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். அந்நாள் முதல் எருசலேம் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். யெகோவா ஷம்மா என்றால் தேவன் அங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் அங்கே இருக்கிறார். அங்கேனா எருசலேமில கர்த்தர் தங்கி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப கர்த்தர் எருசலேமில தங்கலையா? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எருசலேமில தேவ ஆலயத்துல இருந்துச்சு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒளி வடிவத்துல வெளிச்ச ஜோதி மயமாக தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. தேவன் அங்கே தங்கி இருந்தார் என்று சொல்வதை விட தேவ மகிமை அங்கே இருந்தது என்று சொல்வதுதான் சரியானது. ஆனா அது கூட இல்ல. இப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஆலயமே இடிக்கப்பட்டு விட்டது. ஆலயமே இல்ல. இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்தபோது, தேவன் மனிதனாக இந்த உலகத்துல வந்தபோது அவர் வாழ்ந்ததெல்லாம் நாசரத்துல தான். பிறந்தது பெத்லகேமில இருந்தாலும் வாழ்ந்தது நாசரத்துல. அதனாலதான் அவருக்கு நசரேயன் என்கிற பேரே ஏற்பட்டது. அதன் பிறகு கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். எருசலேமில் வந்து அவர் வசிக்கவே இல்லை. வந்து போனார், சில நாட்கள் தங்குவார். கூட எருசலேமுக்கு வெளியில தான் தங்கினார். எருசலேமுக்குள்ள அவர் தங்கவே இல்லை. அவர் போய் பெத்தானியால போய் தங்கினாரு. எருசலேமில் அவர் தங்கவே இல்லை. கெத்செமனே தோட்டத்துல போய் இரவு கழித்தாரு. எருசலேமுக்கு வெளியில தங்குவாரு. எருசலேமில பகல்ல போய் ஊழியம் செய்வார். எருசலேமுக்குள்ள அவர் தங்கவே இல்லை. அவர் வந்து மற்ற இடங்களில தான் தங்கினார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் இருந்து எருசலேமில் கர்த்தர் இருக்கிறார் என்கிற பெயர் உண்டாகும். யெகோவா ஷம்மா என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அது புதிய பூமிக்கு பொருந்தாது. புதிய பூமியில புதிய எருசலேம் இருக்கும். புதிய எருசலேமிலே கர்த்தர் தங்குவார். ஆனால் இது பழைய எருசலேமை குறித்த தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தல் 21:3, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய வாசஸ்தலத்தையே, வசிப்பிடத்தையே மாற்றி புதிய பூமிக்கு வந்து புதிய எருசலேமில வந்து தங்குவார் நிரந்தரமா. இது புதிய எருசலேமுக்கு பொருந்தாது இந்த தீர்க்க தரிசனம். இது பழைய எருசலேமுக்கு தான் பொருந்தும். இது 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியில எருசலேமில தங்காத இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் எருசலேமிலே தங்கியிருப்பார். இப்ப இருக்கிற எருசலேமில, பழைய எருசலேமில தங்கியிருப்பார். அப்போதுதான் கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் எருசலேமிலே இருக்கிறார் என்கிற பெயர் உண்டாகும். அதனால எருசலேம், ஒரு தேவ பிள்ளைய எருசலேமுக்கு நீ ஒப்பிடலாம். ஏன்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற தேவ பிரசன்னம் அப்படிதான். அவன் அதை காத்து கொள்றது இல்லை. அது நிலைத்திருப்பதற்கு ஏற்ற காரியங்களை ஒரு தேவ பிள்ளை பல நேரங்களிலே செய்யறது இல்லை. அதனால தேவ மகிமை எருசலேம் ஆலயத்துல இருந்த மாதிரிதான். ஆலயத்துல இருக்கும்போது தேவ மகிமை இருக்கும். அப்புறம் ஆலயம் இடிக்கப்படும், ஆலயமே இருக்காது, தேவ மகிமை இருக்காது. இயேசுநாதர் வந்தா கூட வந்துதான் போனாரு. எருசலேமில தங்கல, எருசலேமில வசிக்கல. சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து போகிற இடமா தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதை தவிர தங்குகிற ஒரு இடமா நம்முடைய வாழ்வு சில நேரங்களில் இருப்பதில்லை. இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் தான் சொல்லப்பட்டது. ஆனால் இது எருசலேமிலே அவர் இருக்கிறார், தேவன் அங்கே இருக்கிறார் என்றே அந்த எருசலேமுக்கு பேர் வந்துடுமா, இன்னொரு பேர் வைக்கப்படுமா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு குறிப்போடு தான், அந்த ஒரு முத்தாய்ப்போடு தான் எசேக்கியேல் புத்தகம் முடிவடைகிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் தேவ பிரசனம் வந்து போகிறதா இராம, விட்டு நம்முடைய வாழ்க்கையில தங்குறதா இராம, நிரந்தரமா தேவனுடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாவதாக.
ஆமென்.